சென்னை எழும்பூர் அருகே கூவமாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அங்கே நின்று கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பிருந்திருக்கிறார். பாவேந்தர், கூவமாற்றில் இறங்கி போராடிய தூய்மை பணியாளர்களை தற்போது போலீசார் கைது செய்து வருகின்றனர். குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 158 நாட்களாக சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த தொடர்ச்சியாக இன்று எழும்பூர்ல இருக்கக்கூடிய கூவாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது கூவாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண் பணியாளர்கள் அனைவரையும் கைது செய்துள்ள காவல்துறையினர் தற்போது பாத்தீங்கன்னா கூவாற்றில் நடுவே இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். குறிப்பா தீயணைப்பு துறையினர் முழுவீச்சில் இறங்கி இதுல கைது செய்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. என்ன ஆனாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து எங்களுடைய 3 அம்ச கோரிக்கையிலிருந்து வெளிவருவதில்லை. அவர்களுடைய உயிரை துச்சமென மதித்து தற்போது கூவமாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட கழுத்து அளவில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் நிறைந்த தண்ணீர் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது. அது மட்டும் இல்லாம கைது பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை இடையே பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது கைது நடவடிக்கையானது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. முழுமையாக அசுத்தம் நிறைந்த தண்ணியில கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளே இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் பெண் தூய்மையாளர்கள் 2 பேர் மயக்கமடைந்திருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அந்த தூய்மை பணியாளர்கள் நுழைவாயில வைத்து கைது செய்திருந்த காட்சிகள்ல அப்பொழுதும் ஒரு பெண் தூய்மை பணியாளர் வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் போது மயக்கமடைந்திருந்தாங்க. தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழல் நிலை வந்த நிலையில இப்ப தூய்மை பணியாளர்கள் முற்றிலுமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் 1 சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave,